இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி சன் டிவியில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இலக்கியா சீரியலோட வில்லியான அஞ்சலியை பற்றி தான். இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலியோட உண்மையான பெயர் சுஷ்மா நாயர். இவங்கள நம்ம பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சன் டிவியில் இவங்க புதுமுகம் கிடையாது. ஏற்கனவே 2-3 சீரியல் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இவங்க பாலக்காட்டில் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுனில் நாயருக்கும் ஜெயஸ்ரீக்கும் பிறந்திருக்கிறாங்க. சுனில் நாயர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து மராத்தி மகாராஷ்டிரா அந்த சைடு உள்ளவங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து லவ் மேரேஜ் ஆகுது. அப்படியாகி பிறக்கிற குழந்தை தான் வந்து நம்ம சுஷ்மா நாயர் அவர்கள். இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க, அபிலாஷ் நாயர். 2 பேரும் நல்லா வந்து படிக்க வைக்கிறாங்க. அங்கே பாலக்காட்லேயே தான் அவங்க ஸ்கூலிங் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2015 வந்து அவங்க ஸ்கூலிங் முடிக்கிறாங்க. அந்த டைமில் அப்பப்போ அவங்களோட பாட்டி வீட்டுக்கு அவங்க ஹாலிடேஸுக்கு போயிருக்காங்க. 6th இருந்தே வந்து ஹாலிடேஸ் அப்படின்னாலே வந்து அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்க போவாங்களாம். அப்போ அவங்க மீட் பண்ணது தான் வந்து லிஜியோ தாமஸ் ஜான். இவங்கள வந்து அப்போயே இவங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். பக்கத்து வீடு விளாடும் போதே வந்து பிடிக்குமாம். ஆனால் கிட்டத்தட்ட வந்து 9th படிக்கும்போது தான் வந்து நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வயசுலேயே வந்து லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ரிங்கை கொடுத்து இதை நீ என் கையில் போட்டு விடு. ஆக்சுவலாக அந்த ரிங்கு வந்து அவங்க அப்பா அவங்க பர்த்டேக்கு ஆசையாக வாங்கி கொடுத்ததாம். அந்த ரிங்கை கூட நீ எனக்கு கையில் போட்டு விடு அப்படின்லாம் அடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவரும் வந்து ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் இன்ஃபேக்சுவேஷன்மா, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து நல்லா படி வை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போகும்போது அவருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் வந்து நல்லா ஃபோன்லேயே வந்து நிறைய சேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களும் வந்து +1 +2லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஓக் இன்ஸ்டியூட் பெங்களூரில் 2018 இவங்களோட டிகிரியை முடித்து வெளியே வராங்க. ஃபேஷன் டிசைனிங் ஃபுல்லாக படிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஏதாவது செய்யணும். ஏன்னா வந்து முன்னாடி இருந்தே அந்த ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். ஒரு பர்த்டே அப்படின்னாலே வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் இல்லை ரெட் கலர் ட்ரெஸ்ஸுனால் அதுக்கு மேட்சிங்கான இயரிங்லேருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் அதுக்கு மேட்சிங்காக தான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபேஷன் டிசைனிங் எடுத்து படித்து 2018க்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இனிமே தான் நம்ம லைஃபோட கேரியர் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2018 வந்து இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பும் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடியே கன்னட இண்டஸ்ட்ரியில் இவங்க படித்ததுக்கான ஒரு அங்கீகாரமான ஃபேஷன் டிசைனிங் வச்சே வந்து காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. காஸ்டியூம் டிசைனர்னால் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்லாம் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோடு வந்து இறங்குறாங்க. அந்த படத்தில் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க ஒரு கன்னட மூவிக்கு. அதுக்கப்புறம் 2-3 கன்னட மூவிக்கு காஸ்டியூம் டிசைனராகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் சன் டிவியில் வந்து நாயகி அப்படிங்கிற சீரியலில் வந்து அனன்யா அப்படிங்கிற ரோல் பண்ணுற வாய்ப்பு. அப்போ தான் வந்து அம்பிகா மேடம் வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு துபாய் அந்த மாதிரி போய் உன்னோட அந்த ஃபேஷன் டிசைனிங் ஸ்கில்லையும் நீ விட்டுறாத, அதையும் பிடிச்சிக்கோ. ஏன்னா சினிமாங்கிறது எப்போ வேணால் நம்மளை தூக்கி விடும் இறக்கி விடும். அதனால் உன்னோட ஸ்கில்லை நீ எந்த இடத்துலையுமே விட்டுறாத அப்படின்னு அம்பிகா பழங்காலத்து ஹீரோயின் அம்பிகா சொல்ல போய்
அதுக்காக வந்து துபாய்க்கு இவங்களோட ஒரு இதுக்காக வந்து போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு துபாய் ஏன் இவ்வளோ தைரியமாக போனாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான லிஜோ தாம்சன் வந்து அங்கே இருந்திருக்காங்க. கோச்சாக இருந்திருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருந்திருக்கிறாங்க. இக்னைட் கிரிக்கெட் கிளப்போட ஓனரும் அவங்க தான், கோச்சும் அவங்க தான். ஸோ அங்கே நல்லபடியாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் அது பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்கள அங்கே தான் மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து இவங்களோடது ஃபுல்லாகவே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கு. ஃபுல்லாக மேரேஜ் வரைக்கும் 2021 இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. அதுக்கு வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் தான் வந்து இவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க துபாய்க்கு போன அந்த 25th அந்த ஜூன் மாதம் 25 தான் அவங்களோட லவ் ஆனிவர்சரியாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெட்டிங் வந்து ஏப்ரல் மாதம் 2021 18 வந்து நடக்குது. அவங்களோட சீரியல்ஸ் இதையும் அவங்க விடவே இல்லை. கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் நாயகி நடித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதியும் விஜய் டிவியில் ஒரு ரோல் கொடுக்குறாங்க, அதையும் பண்ணுறாங்க. சின்ன ரோல் தான், ஆனால் அதையும் பண்ணுறாங்க. திரும்ப வந்து விஜய் டிவியில் செந்தூர பூவே அப்படிங்கிற சீரியலில் ஐஸ்வர்யா அப்படிங்கிற ரோல் கொடுக்குறாங்க, அதையும் பண்ணுறாங்க. ஜீ தமிழில் என்றென்றும் புன்னகை அப்படிங்கிற ஒரு சீரியல் வருது, அதையும் பண்ணிகிட்டே இருக்காங்க. சன் டிவியில் இது மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா 2021 திருமகள் அப்படிங்கிற நாடகம் வருது, அதில் பிரகதின்ற ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க. சன் டிவி தான் இவங்களுக்கு லுக் டெஸ்ட் வச்சு இவங்களை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது 2021 ரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மூவியில் அவந்திகா அப்படிங்கிற ரோல் வந்து இவங்களுக்கு கொடுத்து அதையும் வந்து இவங்க பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பட்ஜெட் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் ரீசண்டாக இப்போது வந்து நடிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சம்திங் பை சுஷ்மா அப்படிங்கிற கடைக்கும் ஜே சிலிசஸ் அப்படிங்கிற ஒரு கேக் கம்பெனிக்கும் ஓனராக இருக்காங்க. சம்திங் பை சுஷ்மாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேஷன் டிசைனிங் அது ஓரியன்டாக ட்ரெஸ்ஸு, இயரிங்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஜே சிலிசஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேக், ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு பேக்கர் அப்படிங்கிறதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்கு செஞ்சு கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு 2018 வந்து எமர்ஜிங் டிசைனர் அவார்டு அப்படின்னு துபாயில் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்ல டிசைன் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து தமிழ் மூவி முகை அப்படிங்கிற ஒரு மூவி இனிமேல் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கோட காஸ்டியூம் டிசைனரும் நம்ம அஞ்சலி தான். இலக்கியாவில் வந்து அவங்க நல்லாவே வில்லி ரோல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு நினச்சாங்க. இப்போ ஹீரோவோட தம்பியை கல்யாணம் பண்ணி இப்போ மாசமாக இருக்கிற மாதிரி எல்லாம் ட்ராமா போட்டு அந்த சொத்தை எப்படியாவது நம்ம கவர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்து அதை ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜ் அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து 4 லாங்குவேஜ் கிட்ட கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் அந்த சைடு சினிமா அப்படின்னு வந்ததுனால கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜ் இவங்களுக்கு நல்லாவே தெரியுமா. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.